இயேசுவின் நாமத்தினால அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் நன்மை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும்போது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அங்கே உள்ளவங்க அவங்க ஜீவன் கசந்து போகிற அளவுக்கு வேலை வாங்குவாங்க. இந்த ஜனங்கள் மகா கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தாங்க. அவங்க அந்த கஷ்டத்துலேயும் அந்த அடிமைத்தனத்திலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய பெரும் மூச்சை கேட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று வாக்களிக்கிறார். இப்போ இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு பெரிய செங்கடல் அதை அவங்க கடந்து போகணும். அந்த செங்கடலை கடந்து போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பதாக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து போய்விட்டார்கள் என்று அங்கு உள்ள ராஜாக்கள் அவர்களை பின்தொடர்ந்து வராங்க. முன்னாடி செங்கடல். இந்த ஜனங்கள் என்ன செய்வதென்று திகைத்து போய் இருக்கும்போது ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், உன் கையில் இருக்கிற செங்கோலை நீட்டு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் செங்கோலை நீட்டு தான் செங்கடல் இரண்டாக பிரிந்தது. அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போகிற மாதிரி அவர்கள் நடந்து போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் அலைகள் அடித்து கொண்டு இருக்கலாம். உங்களை சுற்றிலும் தடைகள் இருக்கலாம். அடுத்த லெவல் நான் போகணும், என்னால் போக முடியலை, என்ன செய்வதென்று திகைத்து போய் இருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்டு உங்களுடைய தடைகளை மாற்றி அவர் உங்களை ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.